தியானம் பண்ணும்போது எப்படி இருந்தது? நல்லா இருந்ததா? அமைதியாக இருந்ததா? நார்மலாக எனக்கு வயசாச்சு, நான் ஒன்றும் அப்படிலாம் யூத்லாம் இல்லை. நார்மலாகவே வயதாக வாழ்வில் எது சுலபமாக கிடைத்து கொண்டிருந்ததோ, வாழ்வில் எது எளிமையாக இருந்ததோ அது இல்லையோன்ற ஒரு நிலை வரக்கூடிய வயசு. சில பேருக்கு 50 அமையும், சில பேருக்கு 60 அமையும், சில பேர் பார்த்தீங்கன்னா வாழ்நாள் ஃபுல்லாக ஜாலியாக இருப்பாங்க, நல்லா இருப்பாங்க. இதற்கு முக்கியமாக 2 விஷயங்கள் நமக்கு நம்ம வாழ்க்கையில் நம்ம கவனம் செலுத்தணும். இது நாங்கள் ஹார்ட்ஃபுல்னஸ் பயிற்சியில் எல்லாருக்குமே சொல்கிறோம். தமிழில் ஒரு வாக்கியம் உண்டு, யானையின் பலம் எதிலே தும்பிக்கையிலே, மனிதனின் பலம் எதிலே நம்பிக்கையிலேன்னு சொல்லுவாங்க. நம்ம உருவாக்குது நம்மளுடைய எண்ணங்களும் நம்மளுடைய உணர்வுகளும். இந்த எண்ணங்களும் உணர்வுகளும் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும் வரை எங்கே இருக்கும், யாரோட இருக்கும், இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. பல இடங்களில் நான் பார்த்துருக்கேன், குடும்பத்திலேயே இருந்துட்டு சந்தோஷமாக இல்லாத வயோதிகர்களை பார்த்துருக்கேன். குடும்பத்துடன் பையங்களோட பசங்களோட குடும்பத்திலேருந்து தள்ளி இதை மாதிரி ஒரு இடத்தில் இருக்கக்கூடிய 60 வயதிற்கு 70 மேற்பட்டவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறதையும் நான் பார்த்துருக்கேன். ஸோ வாழ்க்கையில் நம்மளுடைய சுக துக்கம், அமைதி, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கடைசியில் நம்ம கையில் தான் இருக்கு. உலகம் எப்படி தெரியுது அப்படின்னு ஒரு பெரியவரை கேட்டப்போ அவர் சொன்னாராம், உனக்கு உள்ள எப்படி இருக்கோ அப்படிதான் வெளியில தெரியும். நாங்கள் ஹார்ட்ஃபுல்னஸ் பயிற்சியில் 2 முக்கியமான விஷயங்களை முக்கியமாக உங்களுடைய வயது சார்ந்தவர்களுக்கு சொல்லக்கூடியது ரொம்ப முக்கியம். இந்த 2 வார்த்தைகளை நீங்க கவனம் வச்சுக்கோங்க. அது என்ன? இதன் மூலமாக நம்மளுடைய வாழ்க்கை எப்படி அமைன்றதை நான் சொல்றேன். முதல் வார்த்தை பார்த்தீங்கன்னா நம்பிக்கை. 2வது வார்த்தையை பார்த்தீங்கன்னா பற்றுறுதின்னு சொல்லுவாங்க. ஆங்கிலத்தில் சொன்னா பிலீஃப், ஃபெய்த் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்பிக்கைன்றது எப்பொழுதுமே என்னை சார்ந்தது. நான் எப்படி உலகத்தை பார்க்கிறேனோ அதுபடிதான் உலகம் அமைய ஆரம்பிக்கும். என் மேல் எனக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கையானது எப்பொழுது தளர ஆரம்பிக்கிறதோ, உலகமும் எனக்கு சப்போர்ட்டா இல்லை, உடலும் உலகம் சப்போர்ட்டா இல்லைன்ற ஒரு எண்ணம் நமக்கு வரக்கூடியது சாதாரணம். எங்க குருநாதர் அடிக்கடி சொல்றார், உடலில் வருவதற்கு தளர்ச்சி வருவதற்கு முன்னால் எண்ணத்தில் தளர்ச்சி வந்துடும் சொல்றார். எண்ணம் தளர தளர உடல் அதுக்கு ஏற்ற மாதிரி உழைக்காம இருப்பதற்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. எங்களுடைய தியானத்தில் நாங்கள் மீண்டும் மீண்டும் உங்களுடைய எண்ணங்களை சீர்தூக்கி வைப்பதற்கான இது ஒரு பயிற்சியாக தான் கொடுக்குறோம். உங்களுடைய எண்ணங்கள் சீர்தூக்கி அமையும் பொழுது நான் ஒரு முக்கியமான ஆளு, இந்த உலகத்தில் என்னால் ஏதோ ஒன்று செய்ய முடியும், இந்த உலகம் என்னை நம்பி இருக்கிறது, என்னுடைய எண்ணங்களுக்கு இந்த உலகம் மதிப்பு கொடுக்குதுன்ற அந்த ஒரு எண்ணம் எனக்கு இருக்கிற வரைக்கும் என்னால் இந்த உலகத்தை நேர்மறையாக, மகிழ்ச்சியாக, சந்தோஷமாக பார்க்க முடியும். இந்த எண்ண சக்தியை உங்களுக்கு தினசரி மீண்டும் 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 நேர்மறையாக அமைத்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி. கண்டிப்பாக உங்களுக்கு பல முறை தியானம் செய்வதற்கான நேரம் இருக்கும் நான் நினைக்கிறேன். இந்த காலகட்டத்தில் நாங்கள் யங்ஸ்டர்ஸ், யூத், இந்த 20-30 வயது சார்ந்தவர்கள் இவங்கெல்லாம் இப்போ கூட ஒரு ஸ்கூலு தான் போயிட்டு வரோம். இவர்கள்லாம் நார்மலாக சொல்றது என்னன்னா, எங்களுக்கு நேரம் இல்லை, அது ஒரு மாயை. ஆனால் நமக்கு கண்டிப்பாக நம்ம பார்த்துக்கிறதுக்கு நிறைய தியானம் செய்வதற்கு நாங்கள் வரணுன்ற அவசியம் இல்லை. நீங்க உட்கார்ந்த இடத்துல உட்காந்து நீங்க அப்படியே தியானம் செய்யலாம். அது இல்லாம உங்களுக்கு எப்பெல்லாம் கூட்டு தியானம் தேவைப்படுகிறதோ எங்களுடைய வாலண்டியர்ஸ், தன்னார்வலர்கள் பக்கத்திலே இருக்காங்க. சொன்னீங்கன்னா இங்க ஏற்கனவே நடத்திட்டு இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். அவர்கள் உங்களுக்கு தொடர்ச்சியாக இந்த விஷயத்தை உங்களுக்கு அவங்களால கொடுக்க முடியும். 2வது விஷயம் நான் சொன்னது பார்த்தீங்கன்னா பற்றுறுதி. பற்றுறுதின்ற வார்த்தை, ஃபெய்த்ன்றது எப்பவுமே பார்த்தீங்கன்னா நம்மளை தாண்டிய ஒரு உயரிய சக்தியின் மேல் நமக்கு அமையக்கூடிய விஷயம்.
என்னை மீறிய ஒரு சக்தி, என்னை படைத்தவன், இயற்கை, இது எனக்கு கடைசி வரைக்கும் அது எவ்வளவு நாள்ன்றது ஆண்டவனுக்கு தான் தெரியும். அந்த சக்தியானது எனக்கு எப்பொழுதுமே உறுதுணையாக இருக்கும் அப்படின்ற அந்த பற்றுறுதி இருக்கும் வரை, அந்த பற்றுறுதி தான் இரண்டாவது விஷயமாக இங்க தியானத்தில் நடக்குது. மீண்டும் மீண்டும் தியானம் செய்யும்போது எனக்கு உள்ளேயே இருக்கக்கூடிய அந்த சிந்தனை சக்தியானது எனக்கு ஒரு நம்பிக்கையை மீண்டும் மீண்டும் உருவாக்குகிறது. இந்த நம்பிக்கைக்கு ஒரு ஹையர் லெவல் கனெக்ஷன். இப்போ மொபைல் போன்ல ஒரு சிக்னல் வருதுன்னா டவர் எங்கேயோ இருக்கு. அதை போன்று நமக்கு மேல ஒருத்தன் எங்கேயோ ஒருத்தன் உள்ளே இருக்கிறவன் படைத்தவன் இருக்கான் அப்படின்ற நம்பிக்கை இருக்கும்போது எனக்கு தேவையான விஷயங்கள் அவர் பார்த்துப்பாரு அப்படின்ற பற்றுறுதி ஆட்டோமேட்டிக்கா தியானத்துல வர ஆரம்பிக்குது. அந்த காலத்துல நீங்க ராமாயணம், மகாபாரதம் ஆரம்பிச்சு இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வரைக்கும் எந்த விஷயம் பார்த்தீங்கன்னாலும் நம்மை மீறிய ஒரு சக்தி இருக்கு நம்ம நம்பும் பொழுது தெரிஞ்சோ தெரியாம எங்கேதோ ஒரு ஹெல்ப் வரும். தடிக்குழுமே யாராவது ஒரு பிடிப்பாங்க, ஒரு கியூல நிற்கும்போது யாராவது வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. எங்க போனாலுமே நமக்கு ஆட்டோமேட்டிக்கா சில விஷயங்கள் நடக்கிறத இந்த பற்றுறுதி ஜாஸ்தியாகும்போது பார்க்குறோம். இந்த தியானத்தில் முக்கியமாக இந்த பிராணாகுத்தின்ற விஷயம் சார்ந்த விஷயத்துல இந்த பற்றுறுதியானது நீங்க தியானம் செய்ய 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 தானாகவே வளர ஆரம்பிக்கும். எவ்வளவு நாள் வாழறோன்றதை விட சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, நிம்மதியாக வாழறோம் எனக்கு அப்படின்ட்டு சில விஷயங்கள் தெரியும். இதை மற்றவங்களுக்கு நான் பகிரும் பொழுது, உங்களுக்குள் பகிரும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய அந்த நம்பிக்கையானது, சுயநம்பிக்கையானது தொடர்ச்சியாக நேர்மறையாக நிற்கக்கூடிய ஒரு இடத்துக்கு இந்த தியானம் உங்களை அழைச்சிட்டு போகும். மீண்டும் மீண்டும் எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ செவனேன்னு இருன்னு அந்த காலத்து கிராமத்தில் சொல்லுவாங்க. இந்த செவனேன்னு இருக்கிறது ஆக்சுவலாக என்னன்னு பார்த்தீங்கன்னா சிவம்போக்கு, சித்தம்போக்குன்னு. சித்தம்போக்குன்றது உங்களுடைய எண்ணம் போகக்கூடிய வழி. அது அந்த கடவுளை நோக்கி, அதுக்கு சிவன் சொல்றீங்களோ, விஷ்ணுன்னு சொல்றீங்களோ, எந்த மதம், எந்த இனம், எந்த ஜாதின்றது முக்கியம் இல்லை. அந்த ஒரு கடவுள் சக்தியுடன் ஒன்றி இருக்கக்கூடிய அந்த தியானத்தை தொடர்ச்சியாக செய்யுங்க. உங்களுடைய இந்த நார்மலா இந்த வயோதிகள்ன்ற பேர் நான் ஒத்துக்கிறதே இல்லை. அதுக்கு நார்மலா ஒரு மகிழ்ச்சி இல்லம் பேர் வச்சுக்கலாம், இல்ல ஒரு தபோவனம் பேர் வச்சுக்கலாம். ஏன்னா ஆக்சுவலா இந்த வயோதிக இல்லம் சொல்லும்போது நம்மளுக்கு வயசாயிடுச்சுன்ற எண்ணம் வர ஆரம்பிச்சோம். ஆனா இது ஒரு மகிழ்ச்சி இல்லம், இது ஒரு தபோவனம். கடவுளை நோக்கி எப்பொழுதும் நான் ஒரு தவம் செய்யக்கூடிய வனத்தில் இருக்கிறேன்றது தபோவனம் சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட ஒரு அருமையான காலகட்டம் உங்களுடைய இந்த காலகட்டமானது. தொடர்ச்சியாக நீங்கள் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் ஆன்மீக பலத்தினுடனும் நம்பிக்கையுடனும் பற்றுறுதி தொடர்ச்சியாக வளரக்கூடிய நிலைமையில் இருக்கணுன்ற ஒரு பிரார்த்தனையுடன் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.